ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் அதிகாலையிலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். இந்த காலையிலே ஆவியானவர் பேசுகிறது நாம் கேட்போம். பிலிப்பு 4வது அதிகாரம் 3வது வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாமா? அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி நீங்கள் உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமெந்தோடும் மற்ற என்னுடைய உடன் வேலை ஆட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நாமம் என்றால் பெயர். யாருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கும் என்று இந்த வேத வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்கிற நாம கின்னஸ் புத்தகத்தில் பெயர் வாங்க விரும்புகிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறாங்க, அவங்க என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள், கூட்டாளியாக இருந்தாங்க, உதவியாக இருந்தாங்க. ஆகையால் அவர்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளை, இந்த காலையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை கூர்ந்து கவனிக்கணும். எவ்வளோ பேர் எதுக்கெல்லாம் பிரயாசப்படுகிறோம், எத்தனையோ அவார்டுகள் வாங்குகிறோம், எத்தனையோ விதத்தில் உங்களை கனம் பண்ணுகிறாங்க, எத்தனையோ பேர் அதற்காக உலகத்தில் அநேக காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நிச்சயமாகவே உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கணும். ஆகினால இங்கே வேதம் சொல்லுது, லூக்கா புத்தகத்திலே 10வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. ஊழியத்திற்காக சேஷர்களை அனுப்புகிறார். சேஷர்கள் போறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதிகளை குணமாக்கப்படுகிறது, அற்புத அடையாளம் நடக்கப்படுகிறது. திரும்பி அவங்க வந்து மிகவும் களி கூறுகிறார்கள். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்படுவதற்காக சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு அதுக்காக பிரயாசப்படணும். என் அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த நாட்கள் குறுகின நாட்கள் நமக்கு. அதனால இங்கே ஜீவ புத்தகத்தை குறித்து இந்த காலையில உங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? நாங்கள் இந்த காரியத்தை குறித்து ஒரு ஸ்கிட்டே போட்டு காட்டினோம் நாங்கள். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புத்தகத்திலே பெயர் இல்லாதவங்களுக்கு எங்க இடம்? அதே ஜீவ புத்தகத்தில் பெயர் இருக்கிறவங்களுக்கு எங்க இடம்? 21வது அதிகாரம் வெளிப்படுத்தல 27வது வசனம் வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தல் 20ல் நாம் வாசிக்கிறோம் 15வது வசனம், பெயர் இல்லாதவர்கள் அக்னியிலே தள்ளப்படுகிறார்கள், பெயர் உள்ளவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்ட நாம, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இதையெல்லாம் நாமெல்லாம் வேடிக்கையா நினைக்க கூடாது, ரொம்ப ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்க்கை.
அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. வெளிப்படுத்தல் 3:5 வாசிக்கலாமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய பெயரை, நாமத்தை என்றால் அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடாமல், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஜீவ புத்தகத்தில் இந்த பெயரை கிறுக்கி போட மாட்டார். ஏன்னா அவர் வெண் வஸ்திரம் தரித்தவர்கள், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் தோய்த்து எடுத்தவர்கள், இந்த பூமியில வாழும்போது அவருக்காக பிரயாசப்பட்டவர்கள். பிலிப்பு 4:3 சொல்ற சுவிசேஷம் நாம கண்டிப்பா அறிவிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. ஒவ்வொருவருக்கும் இங்க சொல்றாங்க, அவர் என்னோட கூட்டாளியா இருந்தாங்க, சுவிசேஷத்திற்காக பிரயாசப்பட்டாங்க. அப்படியாப்பட்டவங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போனால் என்ன வேணும்? நமக்கு விசா வேணும், பிளைன் டிக்கெட்டு வேணும், பாஸ்போர்ட் வேணும். இதில் ஏதாகிலும் ஒன்று இல்லைன்னா போக முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது. அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிற நாம, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்டிருக்கிற நாம, வெண் வஸ்திரம் தரித்திருக்கிற நாம, இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தினுடைய வேலையை நாம செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். உங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில உங்க பெயர் எங்கே இருக்கிறது? இந்த பூமியில எல்லா இடத்துல இருக்கலாம், ஆனால் உங்கள் பெயர் பரலோக ராஜ்யத்தின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். அதுக்காக பிரயாசப்படுங்க. கண்கள் மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே அப்பா, இந்த காலை வேளையில என் பெயர் எங்கெங்கோ எழுதப்பட்டு இருக்கிறது, என் பெயர் பத்திரத்தில் இருக்கிறது, என் சொத்து மேலே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்காக இந்த பூமியில பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்வதற்கு தோள் கொடுத்து கரங்கோத்து நின்றவங்க அத்தனை பேரும் உமக்காக இந்த பூமியில செய்த ஒவ்வொரு நன்மைக்காக, பூமியில செய்த ஒவ்வொரு வேலைக்காக அவங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு என்று சொல்லி இருக்கிறீங்க. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆகினால் இன்னைக்கு கின்னஸ் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீங்க தெளிவாய் விளக்கமாய் ஆவியாண்டு பேசினதுக்கு நன்றி. இனி வருகிற நாட்கள் ஆத்துமாக்களுக்காக அந்த பிள்ளைகள் பிரயாசப்படட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.